ஆகி எனக்கு சொந்தமானார், எனக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு. நிறைய பேர் நம்மள சொந்தக்காரன் சொல்றதுக்கே வெட்கப்படுவாங்கல்ல. என் வாழ்வில் அந்த அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். நாங்கள் எத்தனையோ விஷயங்களை இழந்து மிகவும் வருத்தப்பட்ட நிலைமைகளில எங்களை சொந்தக்காரன் சொல்றதுக்கு வெட்கப்பட்டவர்கள் பலர் உண்டு. ஆனா அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரை உயர்த்தி வைத்தார். சொந்தக்காரங்க இவங்க சொல்றதுக்கு ஒதுங்கி போனவங்க நிறைய பேர், அவங்களுக்கு உணவு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி வைத்தார். வேண்டாம் என்று எங்களை தூக்கி எறிந்தவர்கள், எங்கள் பாத்திரங்களை எல்லாம் தெருவில் தூக்கி எறிந்த அவர்களுக்கு எங்க வீட்டுல தான் சாப்பாடு, எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அவர்கள் மறிக்கும் வரை நாங்களே அவர்களை பார்த்து கொண்டோம். எவ்வளவு ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? உன்னை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, உன்கிட்ட கர்த்தர் வர வைப்பாரு. நீ வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, உன் பக்கத்துல வர வைப்பாரு. உன்னை பிடிக்கல, உன்னை ஆகாதுன்னு சொல்றவங்களை உன் பக்கத்துல கொண்டு வருவார். அவங்களை விட கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை உயர்த்தி வைப்பார். வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். Oh Lord, hallelujah, hallelujah. கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டம் கர்த்தர் இன்னைக்கு நல்லா வச்சிருக்காரு, இன்னைக்கு நல்லா வச்சிருக்கார். hallelujah. வேதாகம கல்வி படிக்கும் போது நான் சில நேரம் யோசித்து பார்ப்பேன். அதெல்லாம் பேஸ்ட் கிடையாது, சோப்பு கிடையாது, முடிவெட்ட பணம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வகுப்பறைக்கு போய் நிற்கும் போது முடி வளர்ந்துருச்சு, வெட்ட பணம் இல்லை. ஆசிரியர் சொன்னாரு, இதே பைபிள் காலேஜில் நாளைக்கு முடி வெட்டாம உள்ள வரக்கூடாதுன்னு. நிறைய முடியாயிருச்சு, கையில பைசா கிடையாது. அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டேன். 32 பேர் இருக்கிற கிளாஸ்ல நான் மட்டும் வெளியே போய் நிக்கிறேன். கூப்பிடுவாருன்னு ரொம்ப நேரம் வெளியவே நின்னேன். கூப்பிடவே இல்லை. கிளாஸ் பூரா போகல. அடுத்த கிளாஸ் இன்னொரு பாஸ்டர் கிளாஸ் தான் போனேன். மறுநாள் வகுப்பு, அவருடைய அதே பாஸ்டருடைய வகுப்பு. மறுநாள் வகுப்பறையில் போய் உட்கார்ந்துருந்தேன். அவர் வந்த உடனே சொன்னாரு, நேற்று நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை, முடிவெட்டாம வந்திருக்கு, மறுபடியும் வெளியே போன்னு சொன்னேன். அன்பானவர்களே, நான் ஒரு முடிவெடுத்தேன், முடிவெட்டணுமேன்னு சொல்லி பாத்ரூம்ல போய் எல்லாரும் சேவ் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க பிளேடு, அதை எடுத்து அந்த பாதி பிளேடு எடுத்து சீப்புல வச்சு நானே எனக்காக முடி வெட்டி போட்டேன். ஒரு கண்ணாடி எடுத்து நானே எனக்காக வெட்டி போட்டேன். உங்களுக்கு தெரியும் நம்மளா வெட்டினா எப்படி இருக்கும்னு. பசங்கெல்லாம் கேட்டாங்க, எங்க இந்த கடையில முடி வெட்டினேன், ரொம்ப நல்லா இல்லையா, எப்படி பங்கரகத்து கொத்திருக்காங்கன்னு கேட்டாங்க. மறுநாள் வகுப்பறையில போய் அமர்ந்தேன். அந்த ஆசிரியர் சொன்னாரு, பரவாயில்ல நல்லா வெட்டியிருக்கிறேன்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். துவைக்க சோப்பு கிடையாது, சோப்பு இல்லை. எல்லாரும் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணி படுத்துடணும் ஹாஸ்டல்ல. பாத்ரூம் நீளமான அந்த துவைக்கிற இடத்துக்கு போய் எல்லாரும் கொஞ்சம் துவைச்சிட்டு கடைசி துண்டுகளை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த கையில பிடிக்க முடியாது, அதை துவைக்க முடியாது. அதெல்லாம் பொறுக்கி எடுத்தா ஒரு கர்ச்சிப்ல உள்ள வச்சு ஒரு முடிப்பு போட்டுருவோம். அதுதான் எனக்கு துவைக்கிறதுக்கு சோப்பு. யாருக்கும் தெரிஞ்சா வெட்கம் என்று சொல்லி இரவு 10 மணிக்கு மேல சோப்பு போட்டு துவைக்கிறது உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பல நாட்கள் பேஸ்ட் இல்லாம மண் எடுத்து அதை சலிச்சு எடுத்து அதுல அந்த மணலால் பல் தேய்த்த நாட்கள் ஏராளம். புதன்கிழமை எல்லாரும் வெளியில போய் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வெளியில விடுவாங்க. ஆனா நான் வெளியே போக முடியாது. தேவனாகிய கர்த்தர் என்னை 3 ஆண்டுகளும் படித்து முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் எண்ணி பார்க்கிறேன், கர்த்தர் அந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்தால் சொல்லி முடியாதவைகள். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வாய்ப்பு சொல்வதற்கு உங்களில் எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி சொல்ல முடியும் தெரியல. தேவன் இதுவரை என்னை காத்தார், இதுவரை நடத்தினார், கிருபையா என்னை கொண்டு வந்தார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்.
எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார், இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார். எனக்காக யாவையும் செய்து முடித்தார், எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். எல்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் என்னை தாங்கினார், கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் என்னை தாங்கினார். எல்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன். எல்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், போதும் பாடுவேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்புறீங்களா? எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல நம்ம குறைபட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். நான் சொன்னத சாட்சி அன்பானவர்களே, அவ்வளவுதான் கஷ்டப்படும். உடுக்க கூட துணி கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்கன்னா எல்லாம் அங்கங்க போட்டு போயிடுவாங்க, திரும்பி வந்து எடுக்க மாட்டாங்க. சில பணக்கார பசங்கள்லாம் சட்டையை போட்டு எடுக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது செலக்ட் பண்ணி நல்ல சட்டை இருந்தால் அதை எடுத்து போடுவாங்க, போட துணிமணியில் ஆரம்பிச்சு. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ பாஸ்டாகி மதுரைக்கெல்லாம் வந்த பிறகு நான் போய் அது மாதிரி பசங்க யாராவது கஷ்டப்படுவாங்களே, பேஸ்ட் இல்லாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல், சோப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் சோப்பு கொஞ்சம் பேஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு போனால் அவங்க சொன்னாங்க அந்த லெவலுக்குலாம் இப்போ யாருமே இல்லை, ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஃபீஸ் கட்ட முடியாத கஷ்டப்பட்ட பையங்களுக்கு என்கிட்ட கிடைக்கும் பொழுதெல்லாம் போய் இப்பொழுது ஃபீஸ் கற்றுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 2000 ஒரு 3000 ஒரு 1000 கிடைச்சதுன்னா அந்த காதில் போய் கேட்டுவேன். ஏன்னா நான் அப்படி இருந்த இடம், அந்த இடம் அங்கே நான் ஏதாவது பதிலுக்கு செஞ்சு ஆகணும்னு இப்பவும் என்னால் முடிஞ்சதை நான் செய்துக்கிட்டே இருக்கிறேன். ஃபீஸ் கட்ட முடியாத சில கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த கல்லூரிக்கு பழைய மாணவர் சங்கத்துக்கு உபதலைவராகவும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த கல்லூரியில இன்னைக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல கூப்பிட்டு மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து கேடயம் கொடுக்க, சீடு கொடுக்கறதுக்கு, பரிசு கொடுக்கறத கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த அவமானப்பட்ட இடத்துல நம்மளை மேடையில கர்த்தர் உட்கார வைக்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ரொம்ப நல்ல ஆண்டவர், எவ்வளவு ரொம்ப நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நினைச்சிட்டா கண்கள்லாம் குளமாயிடும், கண்ணீர் தாரதரையாக வந்துடும். ஹல்லேலூயா. என்றைக்கோ கண்ட ஆண்டவர் அவளை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றினில் பிரித்தென்னை காத்தவர், தாயின் வயிற்றினில் பிரித்தென்னை காத்தவர், காலம் அவர் கரத்தினில் கருத்தோடு நடத்துவார், காலம் அவர் கரத்தினில் அறிவோடு நடத்துவார். எல்லா
வாழ்வில் என்னை நினைத்தவர் கர்த்தர் நிச்சயமாக இந்த கால வேளை ராத்திரி வேளையில சகோதரா சகோதரி எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார். என்னை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லார் மேலும் கிருபையாய் இருக்கிறவர். அவர் எல்லார் மேலும் கிருபையாய் இருக்கிறவர். அவர் எல்லார் மேலும் கிருபையாய் இருக்கிறவர். Yes Lord, ஆண்டவரே, ஹalleluya. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நீ நல்லவரே. Thank you Lord, hallelujah. அநேக நேரங்கள்ல நம்மை புரிந்து கொள்ளும் ஆண்டவர் அவர். எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் சிலருக்கெல்லாம் புரியாது. உங்க நியாயத்தை சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்? உங்கள் மனதில் இருக்கிற உண்மையை சொன்னால் நிறைய பேர் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. காரணம் அவர்கள் மனிதர்கள் தான். சில நேரங்கள்ல இயலாமையில கண்ணீர் வடிச்சா கூட சொல்லுவாங்க, நீலி கண்ணி வடிக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க உடைஞ்சிருக்கிறத சிலவார் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் கஷ்டங்களை போய் சொன்னா கூட இவன் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தையே சொல்றான். சுகவீனங்களை சொன்ன உனக்கு வேற வியாதி எப்போதும் வியாதிதான் சொல்ற. மனமடிவாய் பேசுற மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். ஆனால் ஆறுதல் தருகிறவர் கர்த்தர் மட்டும்தான். என்ன சொன்னாலும் உலகம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். இவனுக்கு வேற வேலையே இல்லப்பா. எப்ப பாரு கஷ்டத்தையே சொல்லி, எப்ப பாரு பலவீனத்தையே சொல்லி. நீங்க நேசிக்கிற சிலர் கூட எரிச்சல் அடைவார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் உலகம் அப்படிப்பட்டதுதான். உங்க உள்ளத்தை உண்மையாக அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நேசிக்கிறவா இருந்தாலும் மறுபடியும் எடுத்துருவோம். ஆனா இயேசு எப்பவும் உன்னை நேசிக்கிறவராக, உன் அருகில் இருக்கிறவராக, எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் போகாதவராக உன்னை தாங்கி நடத்துகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அவருக்கு இருப்பேன். 2023 நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, தேவன் கிருபையாய் நடத்தி வருகிறார். உங்க முன்னாடி இன்னைக்கு நிக்கிறேன்னா என் பலத்தினாலாம் கிடையாது, அவருடைய கிருபையினால. யூடியூப்ல சில பாஸ்டர்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இவ்வளவு தூரம் நீங்க பேர் பிரசங்கம் பண்றீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நாங்க இல்ல பாஸ்டர், கர்த்தர் பலன் கொடுத்துக்கிறாரு. ஹalleluya. ஒரு சொன்ன என் மனைவிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர் ஆண்டவர் கர்த்தர் இவ்வளவு தூரம் பயன்படுத்தி வருகிறாருன்னு. இந்த சூழ்நிலையில கர்த்தர் தான் என் பலன் கொடுத்தார். நீங்களும் சொல்ல முடியும், உங்களை கர்த்தர் இங்க நிறுத்தி வச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிற ஆண்டவர். வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. எவ்வளவு பலசாலி கீழே விழுந்துடுற. ஒண்ணு இல்ல நாசில ஓடுற சுவாசம் என்ன பார்த்து ஒரு நிமிஷம் என்ன போச்சு. யாரும் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிருபையில வாழ்ற, ஒரு கிருபையில வாழ்ற. Jesus Lord, hallelujah. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறே, இரக்கத்தாலே நிலை நிற்கிறே. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறே, இரக்கத்தாலே நிலை நிற்கிறே. நன்மைகள் எதிர்பாராமல் உதவிக்க என்னே சரே. நன்மைகள் எதிர்பாராமல் உதவிக்க என்னே சரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கலங்கி நின்ற
இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு புது வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். புது வருஷமும் நீங்க தான் எங்க நம்பிக்கை. உங்களை தான் நம்பி இருக்கோம் ஆண்டவரே. நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள், ஆசைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் நிறைய இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, சத்தத்தை வைத்து கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக உண்மை தான் நம்பி இருக்கிறேன். என் பொருளாதார தேவைகளுக்காக உண்மை தான் இன்னும் நம்பி இருக்கிறேன். நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். எஸ், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையில் நிறைவாக்குவார்கள். பைபிள்ல வசனம் சொல்லுது. பவுல் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரொம்ப ஃபோர்ஸான ஆளு பவுல், பலமான ஆள் தான். அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. அது என் பலத்தால் அல்ல, அது அவர் பலத்தால. 2024 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் போற பாதை எனக்கு தெரியல, என்ன நடக்கும்லாம் தெரியாது. என் கூட ஆண்டவர் மட்டும் இருந்தா போதும். எல்லாத்தையும் சமாளிக்க பலன் கொடுப்பாரு, எல்லாத்துலயும் பலன் கொடுப்பாரு. அவர் நடத்திடுவார். என்னை கைவிட மாட்டாரு. எனக்காக ஒரு வழி ஆயத்தப்படுத்துவாரு. கடல் பொருளான பாதை ஆனாலும் என் தேவன் தூக்கி சுமக்குவார். 2024 பத்தி பயம் இல்லை, பயம் இல்லை. கர்த்தர் நடத்துவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தின ஆண்டவர் நம்மளை நடத்த மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? வேளைக்கு மன்னா பொழிய பண்ணாரா ஆண்டவர்? நம்மளை போஷிக்க மாட்டாரா? அவர்கள் வஸ்திரங்கள் கொலையனாகல நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர். நடத்துவார். ஜெபமணி நாம் முடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து புத்தாண்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல அர்ப்பணம் செய்கிறேன். 2023 இந்த 12 மாதங்களாக நீங்களை நடத்தி கொள்வதற்கு மனசார நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம்பா. என் தேவனே, கர்த்தர் எங்கள் வாழ்வில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணுங்க. எதிர்பார்த்துக்கிறவர்களை நீங்க செய்வீங்க நம்புறோம். நீங்க ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க, நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. கர்த்தாவைகளை வெட்டு விலகாதிருங்க ஆண்டவரே. எங்கள் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உங்களை புகலிடமா நாங்க வச்சிருக்கிறோம். இது மட்டும்தான் எங்க புகலிடம் ஆண்டவரே. என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு நீங்க தான் தஞ்சம் ஆண்டவரே. நீங்க தான் தஞ்சம் ஆண்டவரே. இவன் எப்பொழுது விழுவான்னு எதிர்பார்த்து கிடக்கிற கண்களுக்கு முன்பாக எங்களை கர்த்தர் கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விழுவதை எதிர்பார்த்திருக்கு கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன். பரலோகத்தின் பிதாவே, வல்லமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே. கர்த்தர் சமூகத்துல வந்து ஆண்டவரை பாடி துதிப்பதற்கும் உம்மை உயர்த்துவதற்கும் கிருபை செய்தீங்களே. நன்றி. ஆசீர்வதியும். இந்த வருஷத்தின் இறுதியில சுவாசம் தந்து எங்களுக்கு ஜீவன் கொடுத்து இந்த இடத்துல எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, புதிய வருஷத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, சில நாட்கள்ல ஒரு புத்தாண்டை ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் புத்தாண்டு ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுங்க. வாக்குத்தத்தங்களை தாங்க. எங்களுக்குன்னு வச்சிருக்கிற வசனத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்க கூட பேச விரும்புகிற வார்த்தையை வசனமா எங்களுக்கு கொடுங்க. நாங்க அதை விசுவாசித்து நம்புறோம். எங்க வாழ்வில் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பலப்படுத்துங்க. அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் கைவிடுவதில்லை நம்புகிறோம். பலப்படுத்துங்க. மன நிறைவோடு வீடுகள் செல்லட்டும். கர்த்தர் பிள்ளைகளோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.